இது உங்களோட ஆட்சி. பெண்கள் பாதுகாப்பு ரொம்ப ஸ்ட்ரிக்டா வச்சிருக்கேன். போதைப் பொருள் கலாச்சாரம் அதை கண்ட்ரோல் பண்ணதுக்கு என்னென்ன ஸ்டெப் எடுக்கணுமோ, என்னென்ன முயற்சி எடுக்கணுமோ அதை இன்னிலிருந்து நான் எடுப்பேன். நம்ம பசங்களை அதிலிருந்து காப்பாற்ற வேண்டியது நம்ம அரசனோட பொறுப்பு. அதே மாதிரி சட்டம் ஒழுங்க எல்லாருக்குமான பாதுகாப்பு நான் உறுதிப்படுத்துவேன். என்னை அவமானப்படுத்தியதாயிருந்தாலும், என்னை கஷ்டப்படுத்தியவர்களாயிருந்தாலும் அவங்களும் என் மக்கள் தானே. நண்பர்களாக இருந்தாலும் எதிராளிகளாக இருந்தாலும் 8 கோடி மக்களும் என் மக்கள் தானே. அதே மாதிரி இந்த அடிப்படை விஷயங்கள், கல்வி, ரேஷன், மருத்துவம், குடிநீர், சாலை வசதி, இந்த மாதிரி விஷயங்களை பற்றி தான் என்னோட முதல் முழு கவனம் செலுத்தணும்னு எனக்கு தோணுது. நான் முன்னாடி சொன்ன மாதிரி மக்கள் பணத்திலிருந்து ஒரு பைசா கூட நான் தொட மாட்டேன். எனக்கு அது அவசியம் இல்லை. அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த விஜய் தப்பு பண்ண மாட்டான், தப்பு பண்ணவும் விட மாட்டான். அது யாரா இருந்தாலும் சரி, என்னோட கவர்மெண்ட்ல என் கூட இருக்கவா இருந்தாலும் சரி விட மாட்டான். சப்போஸ் யாருக்காவது அப்படி எண்ணம் மனசு இருந்துச்சுன்னா, நம்ம ஜெயிச்சுட்டோம், ஒரு ஆட்டம் ஆடி பார்க்கலாம் அப்படிங்கிற எண்ணம் யாருக்காவது இருந்துச்சுன்னா இப்பவே இந்த நிமிஷமே அதை அரெஸ்ட் பண்ணிடுங்க. இந்த ஒரே ஒரு சென்டர் தான் என் தலைமையில் உண்டான சென்டர். இந்த பக்கம் ஒரு சென்டர், அந்த பக்கம் ஒரு பவர் சென்டர், அங்கே ஒரு பவர் சென்டர். அதில் கிடையவே கிடையாது. அதை நான் இப்பவே சொல்லிடுறேன். பெண்கள், இளைஞர்கள், விவசாயிகள், அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், உழைக்கின்ற மக்கள், மீனவர்கள் எல்லாரும் நம்ம டிவி அரசு நல்லா இருப்போம். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்றதான் நம்ம சமரம் இல்லாத அடிப்படை கோட்பாடு. சிறுபான்மை சகோதரிகளே, உங்களுக்காக நம்ம டிவிக்கு அரசு ஊழலுக்கும் உங்களுக்கு அதில் எந்த விதமான சந்தேகம் வேண்டாம். இந்து முஸ்லீம் கிறிஸ்துவனுக்கான முகம்தான் இந்த விஜயுடனான முகம். அதுல 100% இந்த விஜய் உங்களுக்கு நம்ப